நியூ இயர் ரெசல்யூஷன் எவ்வளோ பெரிய லிஸ்ட் வச்சுருந்தீங்க, இது வரைக்கும் எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்க, எவ்வளோ ஃபாலோ பண்ணலை. நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ் ஒரு 1 வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ஜான்வரியில் அட்லீஸ்ட் நீங்கள் உங்களுக்கு ரெசல்யூஷன் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜான்வரியோட முடிஞ்சு அடுத்த நியூ இயரில் தான் அடுத்த ரெசல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தான் நானும் ஒரு ரெசல்யூஷன் வச்சுருந்தேன். ஒரு மொபைல் யூசேஜ்லேருந்து, எஸ்பெஷலி இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு 90% வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன். ஆனால் அது நடக்கலை. ஓகே, லைக் இன்னைக்கு ஜனவரி 19th ஆகுது, ஆனால் இது வரைக்கும் அது ஒழுங்காக நான் ஃபாலோ பண்ணலை. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸோ ஒவ்வொரு வீக் சண்டே ஒரு மண்டே நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியலையோ இல்லை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை திருப்பி என்ன செய்யுங்க. முடியலனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. அதை நீங்கள் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதே இது நம்ம வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23. நம்ம நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. ஸோ கிருபையும் இரக்கங்களும் காலைதோறும் புதிதாக இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அதை தேவரோட சமூகத்தில் கொண்டு வந்து இன்னும் இந்த வருஷத்தில் வந்து கர்த்தரோட வழியில் நம்ம நடக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.